கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 17வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்திற்கு ஆசிரியர் சந்திரிகா தலைமை வகித்தார். ஆசிரியர்கள் தளபதி, மாலிக், நப்சின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டம் குறித்து நிர்வாகிகள் கூறுகையில், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கம் சார்பில் 10 நாட்கள் சென்னையில் பள்ளி கல்வித்துறை வளாகம் உள்ளிட்ட பல இடங்களில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்தியது. ஆனால் அரசு எங்கள் கோரிக்கையை செவிமடுக்காத காரணத்தால் அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பிற்கு பின்னர் பள்ளியை புறக்கணித்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்து கடந்த 5ஆம் தேதி முதல் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடந்து வருகிறது எனவும், எங்கள் ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை வெல்லும் வரை போராட்டம் தொடரும் என மாநில தலைவர் அறிவித்துள்ளார். அதன்படி நாங்கள் பள்ளிக்கு செல்லாமல் போராட விரும்பவில்லை என்றாலும் 16 ஆண்டுகள் போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்காமல் இம்முறை பின்வாங்க போவதில்லை எனவும் 17வது நாளாக எங்கள் போராட்டம் நடந்து வருகிறது என்றும் கூறியுள்ளனர். போயாச்சு 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 4.25 வருடங்கள் போயாச்சு 4.25 வருடங்கள் போயாச்சு வந்தாச்சு ஆசிரியர்கள் வீதிக்கு வந்தாச்சு 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 ஆசிரியர்கள் வீதிக்கு வந்தாச்சு ஆசிரியர்கள் வீதிக்கு வந்தாச்சு நாளாச்சு 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 பள்ளிக்கு போய் பல நாளாச்சு பள்ளிக்கு போய் பல ஆசிரியர்களை அழைக்காதே பதித்திடுக 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 வரலாற்றில் தடம் பதித்திடுக அடுத்த வரலாற்றில் தடம் பதித்திடுக சம ஊதிய அரசாணையை எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் என்னாச்சு எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் என்ன வந்தாச்சு ஆசிரியர்கள் வீதிக்கு வந்தாச்சு கேட்கிறோம் ஊதிய உயர்வு கேட்கவில்லை ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வரை போராடுவோம் இறுதி வெற்றி நமதே இறுதி வெற்றி நமதே